பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய கடந்த வார தலைப்புகளான வினை மரபு, ஒளி மரபு, அதோடு பார்த்திங்கன்னா புதிய தலைப்பு இளமை பெயர்கள். ஸோ அதாவது இந்த இந்த 3 தலைப்புகள் ஒன்றா வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஒளி மரபு வினை மரபு பார்த்தோம், ஆனால் கூடுதல் தகவல்கள் நம்ம பார்க்கல. ஸோ இளமை பெயர்கள் புது பகுதி, அதில் என்ன பண்ணிட்டேன்னா கூடுதல் பகுதியை சேர்த்தே கொடுத்துட்டேன். என்ன அப்படின்னா, நம்முடைய பள்ளிப்பாட புத்தகங்கள் குறைவாக இருக்குது. நான் கொஞ்சம் அங்கங்கே தேடி எடுத்து கொடுத்துருக்கேன். இந்தளவுக்கு படிங்க, போதுமானது. இதை தவிர்த்து வேறு சில விஷயங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு வேறு எங்கேயாவது நம்முடைய முந்தைய போட்டித் தேர்வுகள், இந்த மாதிரி மாதிரி வினாத்தாள்கள் இதிலேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா எடுத்து இதோடு நீங்கள் சேர்த்து அப்படிங்களா ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த பிடிஎஃப் எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னா இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே உங்களுடைய எல்லாத்துடைய குரூப்லேயும் என்ன பண்ணிடுறேன், இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப் வச்சு படிச்சுருக்கேன். ரைட்டுங்களா? ஓகே, பார்க்கலாங்களா? முதல் இடத்துனே பாருங்கள், விலங்கு பறவை இனங்களுடைய ஒளி மரபு என்னன்னு பார்க்க போகிறோம். ஆடு என்ன பண்ணும் அப்படின்னா, ஆடு கத்தும், கழுதை கத்தும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும் என்பது சரி. ஒருவேளை ஆப்ஷனில் முழங்கும் இல்லை அப்படின்னா அதில் கர்ஜிக்கும் மாதிரி இருந்தால் இது இல்லை, அதை பட்சத்துக்கு இதை எடுத்துக்கலாம். ஆனால் சரியான ஒளி மரபு இதுதான். நரி ஊளையிடும், பன்றி புலி உருவம் தெரியும், ஆனால் பன்றி உருவம் அது உருவம் தான் எழுதணும். ரைட்டுங்களா? அது புதிய வார்த்தை. யானை பிளிரும், நாய் குறைக்கும். நாய் கத்தும்னு சொல்ல முடியாது. பசு கதரும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அணில் கீச்சிடும், அதை நம்ம பார்க்கல. அணில் கீச்சிடும். பூனை சீரும், இதை பார்த்துட்டோம். எருது எக்காலமிடும்ன்றதையும் பார்த்தோம். குரங்கு அளப்பும் பார்த்துட்டோம். காக்கை கரையும், கிளி கொஞ்சம், குயில் கூவும். ஒரு சில வார்த்தைகளுக்கு மட்டும் ஒரு 2 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடுக்கு பார்த்தீங்களா, ஆடு கத்தும் அப்படின்ற ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அதில் அலரும் இருந்தால் எடுத்துக்கலாம். நான் சரியான ஒளி மரபு கத்தும் தான், அது நம்முடைய பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கும். ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு அலரும் கொடுத்துருப்பாங்க, அது கத்தும் ஆப்ஷன் இல்லாத பட்சத்துக்கு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு 1-2 வரும். பாருங்கள், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், ஆல்ரெடி பார்த்துட்டோம். சேவல் கூவுன்றதையும் பார்த்தோம். மயில் அகவும், ஆந்தை அலரும், வண்டு முரலும், கோட்டான் குளரும். கோட்டானும் குகை ஒன்று தான், ஸோ 2மே குளரும். புறா குணுவும் பார்த்துட்டோம். எலி கீச்சிடும் பார்க்கல. வானம்பாடி பாடும் என்பதை பார்க்கல. அப்போ அது புதிய வார்த்தைகள் இருக்குது. போதும், இப்போ இதுக்குள்ளே தான் கேட்பாங்க. போதும்னு நினைக்கிறேன். புதிய வார்த்தைகள் எங்கே கிடச்சாலும் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? மரபு வினைச்சொல். வினைச்சொல்லில் பார்த்தீங்கன்னா தவறுதலாக பயன்படுத்திகிட்டு இருந்தால் அதை சரியாக எப்படி எழுதணும் அப்படின்றத பாருங்கள். மரபாக எப்படி சரியாக எழுதணும் அப்படின்னா, அப்பம் தின்னு தான் சொல்லணும், அப்பம் சாப்பிட்டு சொல்லக்கூடாது. அம்பை எய்தினான், அம்பை எய் அப்படி தான் சொல்லணும். அடுப்பு மூட்டு, அடுப்பு எரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. இலை பறி, எண்ணெய் தேய், ஏர் உழு, கதிர் அரு, கூரை வேய். கூரை போடுறாங்க இல்லையா, கூரை போடுதல் சொல்லக்கூடாது. நம்ம கூட பேசுகிறப்ப என்ன சொல்கிறோம், கூரை போட்டிருக்காங்க அப்படின்வோம். ஸோ கூரை போடுதல் கிடையாது, கூரை வேய். களை பறி, களை எடு கிடையாது, களை பறி. கோடும் இடு, கோடும் இடு, கோலம் இடும் வரும், கீழே வரும்னு நினைக்கிறேன். கோலம் இடு தான், கோடும் வந்தாலும் இடு தான். சந்தனம் பூசு, சந்தனம் பூசு. நீர் பருகு, நீர் வந்துச்சுன்னா பருகுன்னு வரணும். ஒருவேளை பருகு இல்லாமல் ஆப்ஷன் இல்லாமல் அருந்தினாலும் இருந்தால் எடுத்துக்கலாம். ஆனால் பருகு தான் ரொம்ப சரியான சொல். நெல் துற்று கிடையாது, தூற்று, துற்றுன்னு இருக்கு, மாற்றிக்கிங்க, தூற்று. மரம் வெட்டு, அப்பம் தின்னுதான் வரும், பழம் தின்னுதான் வரும். பால் பருகு. அப்போ நீர் பருகு வருதே சார், ஆமாங்க, அது ஆப்ஷன் இல்லாட்டி முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டால் பருகினா வந்துட்டால் அந்த ஆப்ஷனில் அருந்தினால் வரக்கூடாது, அதான் கரெக்ட். ரைட்டுங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. மாலை தொடு, பூ சூடு, பாட்டு பாடு, விதையை விதை, காய்கறி அரி, அரு கிடையாது அரி,
கட்டுரை எழுது, பானை உடைந்தது, மரக்கிளை முறிந்தது, வெடி வெடித்தது, துணி கிழிந்தது, கிளையை ஒடி, நாற்று நடு, தீ மூட்டு, விளக்கு ஏற்று, சோறு உண், சோறு தின் என்று வரக்கூடாது, நீர் பாய்ச்சு, படம் வரைதான், நூல் எழுதுதான். இது எல்லாமே மரபு வினை சொற்கள். கொஞ்சம் பார்த்து வைங்க. மரபு வினை சொற்கள் கேட்குறாங்க. அதை தொடர்ந்து பொருளுக்கேற்ற வினை மரபு, ஏறக்குறைய அதே தொடர்ச்சி தான். இப்போ வினை மரபுனாலும் மரபு வினைனாலும் ஒன்று தான். அப்படியே திருப்பி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். சோறு தின் என்று சொல்லக்கூடாது, ஒன்று தான். இது ஆல்ரெடி வந்த வார்த்தை நினைக்கிறேன், பாட்டுப்பாடு ரிப்பீட் ஆகிருக்கு. தயிர் புது வார்த்தை, கடை, தயிர் கடை. மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லக்கூடாது, மாத்திரை விழுங்கு. ஆடை அணிந்தார் சொல்லக்கூடாது, ஆடை தைத்தார் என்பதை விட ஆடை நெய்தார் என்பதும் ரைட்டு. இப்போ இந்த மாதிரி இடங்களை நம்ம மாட்டிடுவோம். ஆனால் நம்ம பழகு தமிழில், பேச்சு தமிழில் வேறு மாதிரி பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் பாருங்கள், அது எப்படி வரணும்? வினை மாதிரி பயன்படுத்திங்கன்னா ஆடை நெய்தார் தான் வரணும். சார் நீர் இங்கே குடி வருதே சார், பருகு அந்த ஆப்ஷன் இல்லைன்னா குடி எடுத்துக்கலாம். நான் குடி என்பது என்னை பொறுத்தவரைக்கும் தவறு தான். இது கூட எடுக்க சொல்லியிருந்தேன், டைப் பண்ணவங்கள வேண்டாம் நீர் பருகவே குடிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துல பார்த்தேன் நீர் குடி இருந்தது, ஆனால் அந்த ஆப்ஷனில் கீழே பருகு இல்லை, அதனால கொடுத்துருக்காங்க. இல்லாத பட்சத்தை எடுத்துக்கங்க, இது கொஞ்சம் ரிசர்வில் வைங்க, ரைட்டுங்களா? இதை அவ்வளோ அருந்திட்டு எடுக்க வேண்டாம், நீர் பருகு எடுத்துக்க, நீர் அருந்தினான்னு பார்த்துங்க. கவிதை இயற்று, கூரை வை ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆகிருக்கு. முறுக்கு தின், ஓவியம் புனை. படம்னு வந்தால் வரை, அது மறுக்கலை, ஆனால் ஓவியம் வந்தால் புனை தான். கூடை முடை ஏற்கனவே பார்த்துருக்கோம். பூ பறி, பழம் தின், கோலம் இடு, மரம் வெட்டு. இதை இந்த மரம் வெட்டு ரிப்பீட் ஆகிருக்கு, ஒன்று வந்திருக்கும், கண்டுக்காதீங்க. உமி கருக்கினான், இது எல்லாமே வினை மரபு. அப்புறம் 2 பார்த்துட்டோமா? கடைசியாக இளமை பெயர்கள். இளமை பெயர்கள் ரிப்பீட்டடாக நம்முடைய போட்டித் தேர்வுகள் பல இதில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. இன்னொன்று இன்றைக்கி இது புது வீடியோவில் இதை சேர்க்க வேண்டிய விஷயம் பார்த்துடலாம். அணிக்குட்டி சொல்லக்கூடாது, அணிர் பிள்ளை. கீரிக்குட்டின்னு சொல்லக்கூடாது, கீரி பிள்ளை. அதே மாதிரி பன்னிக்குட்டி கிடையாது, பன்றிக்குட்டி. புலிக்குட்டி சொல்ல மாட்டே, பையன் புலிக்குட்டிடா அப்படின்வாங்க, அது தவறு. புலி பரல். கோழி குஞ்சு தான். ஆட்டு குட்டி, பூனை குட்டி தான். இதை வரும் நம்ம எல்லாமே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். குரங்கு பிள்ளை கிடையாது. குரங்கு பிள்ளை மாதிரி ஆக்ட் பண்ணுறா அப்படின்வாங்க. ஸோ அப்படி சொல்லக்கூடாது, குரங்கு குட்டி தான் கரெக்ட். குதிரை குட்டி. புலிப்போத்து, புலிப்போத்து புழுப்பரல். சாரி மன்னிக்கும், புலிப்பரல் புலிப்போத்து ரெண்டுமே பயன்படுத்தலாம். நாய்க்குட்டி, மான் கன்று, சிங்க குருளை, கழுதை குட்டி, குருவி குஞ்சு, எலி குஞ்சு, யானை கன்று. யானை குட்டி கிடையாது, தவறு தான். எருமை குட்டி கிடையாது, எருமை கன்று. பசுக்குட்டி கிடையாது, பசுங்கன்று. பசுக்கன்று ஓகே தான். இதெல்லாமே இளமை பெயர்கள். விலங்குடைய வாழிடங்கள் இது கேட்பாங்கப்பா, இது மரபு சொற்களை வரும். அதாவது ஆடுகளை அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் ஆட்டுப்பட்டி. நல்லா கேட்டுங்க, இதில் 2 விஷயம் இருக்குது. உறுப்பு பெயர்கள் ஒன்று இருக்குது, அதாவது குரூப் ஆஃப் அனிமல்ஸ், அதை கூப்பிட்றது ஒரு மாதிரியாக இருக்குது. அது இருக்கக்கூடிய ஹெபிடேஷன், வாழிடங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. 2 போட்டு கொலைப்படக்கூடாது. நான் நடத்துகிறேன் பாருங்கள். ஆட்டுப்பட்டி, அது ஆடுகள் குழுவாக வாழ்கின்ற இடம் ஆட்டுப்பட்டி. யானைகள் குழுவாக வாழ்கின்ற இடம் வாழ வைக்கின்ற இடம். உண்மை அப்படி தானேப்பா? நம்மளை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, யானைகளை இது பண்ணி அதை பழக்கி ஒரு இடத்த சேர்த்து மொத்தமாக வச்சுருப்போம், அதுக்கு பேர் யானை கூடம். சிலந்திக்கு வலை, கோழி பண்ணை, குதிரைக்கு கொட்டில், வாத்து பண்ணை, கரையான் புற்று, மாட்டு தொழுவம். இதெல்லாமே விலங்குகள் வாழ்கின்ற இடங்களுக்கான மரபு சொற்கள். அதுமாதிரி தாவர உறுப்பு பெயர்கள், தாவர உறுப்பு பெயர்கள். ஈச்ச ஓலை, அந்த இலைகளுக்கு வருப்பா, இலைகளுக்கு வருகின்ற பல்வேறு பெயர்கள். ஒவ்வொரு தாவரத்துடைய
அந்த தாவர உறுப்பு பெயர்கள். தென்னை யோலை, ஸ்பேஸ் வரக்கூடாது. வாழை இலை, முருங்கை கீரை, கேழ்வரகு தட்டு, தாழை மடல், பலா இலை, வேப்பன் தலை, தென்னங்கீற்று, வாழை இலை, பனை யோலை, ஈச்ச ஓலை, பனை ஓலை, தென்னை யோலை, இதில் அப்படி தான் வரும். மாவிலை, கழுகங்கூந்தல், கழுகங்கூந்தல், ஸ்பேஸ் வரக்கூடாது. கம்பந்தட்டு, மூங்கில் இலை, சோளத்தட்டு, திணைத்தாள், நெற்றாள், நெற்தாள் பிரிச்சிங்கன்னா நெல் குட்டல் தாள் தான். வெங்காயத்தாள் சார், நெற்றாள் நெல்தாள். அந்த இருப்படு கொடுத்தா அப்படி கொண்டு வருவாங்க, இல்லைன்னு இப்படி கொண்டு வருவாங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர் ரைட்டு, இதை ரைட்டு, நெற்றால் தான் ரைட்டு. ரைட்டுங்களா? ஒருவேளை இது இல்லாமல் இப்படி இருந்தாலும் எடுத்துக்கலான்றாங்க. இது தாவர உறுப்பு பெயர்கள். அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 டேப்பு கொடுத்துருக்கேன்ப்பா, எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லானதான், பயன்படுத்திக்கங்க. காய்களுடைய இளநிலை: அவரை பிஞ்சு, மா வடு, முருங்கை பிஞ்சு, தென்னன் குறும்பை, வாழை கச்சல், வெள்ளரி பிஞ்சு, பலா மூசு, வழுக்கை நெற்று. தேங்காயுடைய இலைநிலை வழுக்கை நெற்று. சொல்ல முடியா பா, தண்ணிக்காய் வேணுமா வழுக்கைக்காய் வேணுமா அப்படின்வாங்க. வழுக்கைக்காய் வேணும் பருப்புக்காய் வேணுமா அப்படின்வாங்க. தண்ணி நிறைய இருந்தால் அது வழுக்கை காய். ஸோ வழுக்கை நெட்டு தான் கேட்கணும். அது வழுக்கை நெற்றுன்னு சொல்லணும். கத்தரி பிஞ்சு, கொய்யா பிஞ்சு, இதெல்லாமே காய்களுடைய இளநிலை. இதை பாருங்கள். முதல் எத்தனை விலங்குகளுடைய வாழிடம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி செடி கொடி மற்றும் மரங்களுடைய தொகுப்பிடத்துக்கு என்ன பேர்? மொத்தமாக இருந்தால் ஆலமரமாக இருந்தால் ஆலங்காடு, சோளக்கடலில் இருந்தால் சோளங்கொல்லை, பூஞ்சோலை, மாமரமாக இருந்தால் மாந்தோப்பு, புளிய மரமாக இருந்தால் புளியந்தோப்பு, சவுக்கு மரமாக இருந்தால் சவுக்கு தோப்பு, சவுக்கு தோட்டம், மாந்தோட்டம் அப்படி சொல்லக்கூடாது. தேயிலை வந்து தேயிலை தோப்பு கிடையாது, தேயிலை தோட்டம். வெற்றிலை தோட்டம், ஏன்னா கொடி தானே. பூஞ்சோலை ரிப்பீட்டடு. வாழை தோட்டம், தென்னந்தோப்பு, பனந்தோப்பு, பூந்தோட்டம், கொய்யா தோப்பு, கம்பங்கொல்லை, பலா தோப்பு, இலுப்பை தோப்பு, தேயிலை தோட்டம். ரிப்பீட்டடை விட்டுருங்க. ரிப்பீட்டட் எடுக்க சொல்லியிருந்தேன், டைப் பண்ணவங்க மறந்துட்டாங்க போல். புரியுதுங்களா? ஸோ இந்த வார்த்தைகள் எப்படி பயன்படுத்தணும் கொஞ்சம் பார்த்துங்க. ரிப்பீட்டடாக இருக்குது, பார்த்துக்குங்க. ரைட். அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களின் தொகுப்பு. இந்த பொருட்களின் தொகுப்பும் விலங்குகளின் வாழிடங்களும் போட்டு குழப்பி தள்ளிடுவீங்க. அது வேறு இது வேறு. இங்கே பாருங்களேன், ஆட்டு மந்தை, ஆடுகள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் ஆட்டு மந்தை. அங்கே என்ன பார்த்தோம்? அதையும் பார்த்துருமா? ஏன்னா தப்புட சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே ஆட்டுப்பட்டின்னு பார்த்தோம். ஆடுகள் வாழ்கின்ற இடம் ஆட்டுப்பட்டி. அதே இது ஆடுகள் குழுவாக இருந்தால் அந்த குழுவிற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தை. புரியுதுங்களா? ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. கற்கள் தொகுப்பாக இருந்தால் கற்குவியல், சாவி மொத்தமாக இருந்தால் சாவி கொத்து, திராட்சை மொத்தமாக இருந்தால் திராட்சை குலை, வேலங்காடு, பசு நிறை, பசுக்களாக இருந்துச்சுன்னா பசு நிறை, மாடுகளாக இருந்தால் மாட்டு மந்தை, யானைகளாக இருந்தால் யானை கூட்டம். ஆனால் வாழ்கின்ற இடத்துக்கு என்ன பேர்? யானை கூடம். அங்கே மாட்டு தொழுவம், வாழ்கின்ற இடம். இது அந்த மாடுகளை மட்டும் குறிக்கிறதால மாட்டு மந்தை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது, புரிஞ்சுக்குங்க. வைக்கோல் போர், மக்கள் கூட்டம், வீரர் படை, சாவி கொத்தாளி வந்துருச்சு விட்டுருங்க. எறும்பு சாலை, கற்குவியல் ஆல்ரெடி வந்துருச்சு. விறகு கட்டு, இது ஆல்ரெடி வந்துருச்சு. பணக்கட்டு, கள்ளிக்கற்றை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களுடைய தொகுப்பு. ரைட்டுங்களா? எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஒரு முறைக்கு 2 முறை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் அடிக்கடி எனக்கு என்ன பண்ணுறாங்க, கேள்விகளை கேட்குறாங்க, விட்டுறாதீங்க. ரைட்டுங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, இப்போ இந்த வீடியோ ஷேர் ஆனோடனே உங்களுடைய குழுவில் பகிர்ந்துடுறேன். ஆனால் இன்றைக்கி பகிரலை, நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்னும் 1-2 ரிப்பீட்டெலாம் இருக்கு இல்லையா? இந்த ரிப்பீட்டெலாம் எடுத்து விட்றேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
அந்த கரெக்ஷனை எடுத்துகிட்டு நாளைக்கு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன், அதை பார்த்து படிச்சு ரைட்டுங்களா. தேங்க்யூப்பா. பிடிஎஃப் நாளைக்கு தான் இருப்பா, இன்றைக்கி வீடியோ மட்டும் அனுப்பி வைக்கிறேன், படிச்சுங்க.